டாக்ஸி பாருங்கள், புக் பண்ண உடனே 2 நிமிஷத்தில் ஓடி வந்துருச்சு. அதெல்லாம் மறந்துட்டேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. பார்ப்போம். நான் அங்கேருந்து போனாலும் நீ என்னைய நினச்சிக்கிட்டே இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி கெட்டி வச்சுட்டு போயிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு எங்கள் சொந்தக்காரங்க கிடச்சிட்டாங்க. அவங்கள போய் தான் மீட் பண்ண போகிறேன். அவங்க இங்கே இல்லை, இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. நான் இங்கேருந்து ட்ரெயினில் போய் அதுக்கப்புறம் தான் போய் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டுது. நேரத்துலேருந்து நான் வந்ததுலேருந்து இந்த அளவுக்கு பெய்யலை, இப்போ தான் அதிகமாக பெய்யுது. இப்போ நான் இங்கேருந்து வாக்கிங்கில் நான் நடந்தே போயிடலாம். நேற்று கூட டிக்கெட் எடுக்கிறதுக்கு நடந்து தான் போனேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், மழை ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால பூரா எல்லாமே நனைஞ்சிரும். அதனால் கிராப் டாக்ஸி இல்லைனா லோக்கல் டாக்ஸி எதாவது பிடிச்சி நம்ம அங்கே போய் இறங்கிடுவோம். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம், டவுன். இதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொண்டு வந்த ஒரு பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேக்கு, குடை வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி பாட்டல் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ரூமு. இந்த ரூமில் தான் நான் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் நான் தங்கினேன். இதில் வந்து ஒரே ஒரு ஃபேன் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ மழை பெய்கிறதுனால உங்களுக்கு ஏசியெல்லாம் தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசி ரூம் புக் பண்ணலை. பாருங்கள், வெளியில் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கொடிக்கயிறு மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதாவது நம்ம மியான்மர்காரங்களுடைய டெக்னாலஜி. இங்கே உள்ள தண்ணி பாட்டலில் பார்த்தீங்கன்னா நல்லி வச்சுருப்பாங்க. இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த நல்லி வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணேன்னு வைங்களேன், ஏர் வந்து உள்ளே போகாது, மேலே முடியல. அதனால் அவங்க வந்து எல்லா பாட்டலுக்குமே நல்லி இருக்கும். இந்த ஒரு பாட்டலுக்கு இல்லை, எல்லா பாட்டலுக்கும் நல்லி இருக்கும். அப்போ ஏர் உள்ளே போகலன்னா தண்ணி இங்கே வராது. அப்போ அதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இந்த மூடியை நம்ம இப்படி திறந்துக்கலாம். இது வந்து திருட்டு டைப்பு. பாருங்கள், இது திருட்டு டைப்பு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் நமக்கு கஷ்டமே இல்லை. கேனை ஒவ்வொரு தடவையும் சரிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு அந்த வேலையே கிடையாது. இது திறந்து அழகாக பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட், அதை பற்றி சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம ஊரில் உள்ள அந்த சாதாரண சாம்சங்கு பின் இருக்குது பாருங்கள், அது இதில் சேரும். அப்புறம் இதில் 3 பின் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. அதனால் ப்ளக் பாயிண்ட்டை பற்றியும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்கும் ரூமும். நம்ம இப்போ வெளியில் போவோம், போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதான் ரிசப்ஷன். எல்லா பில்டிங்கும் போனோம்னா ரிசப்ஷன் வந்து மேலே மிடில் தான் வச்சுருப்பாங்க. இது இங்கே ஒரு ஆண்டி இருக்கும். அவங்கள்ட்ட போகும்போது வழி சொல்லிட்டு போவோம். நம்ம வந்து ஹோட்டலில் வந்து இவ்வளோ நாளும் தங்கினோம். அப்போ இவ்வளோ நாள் தங்கினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம வெளிநாட்டுக்காரங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ரிசிப்ட் ஒன்று தருவாங்க. அதை நம்ம வச்சுக்கணும். சில சமயம் வந்து ஏர்போர்ட்டில் வந்து சில சமயம் கேட்டாங்கன்னா அதை கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த ரிசிப்ட் நான் ரெடி பண்ண சொல்லிட்டேன். அதாவது இத்தனாம் தேதி வந்தான், இத்தனாம் தேதி போகிறான் அப்படிங்கிறத எழுதி அவங்க ரப்பர் ஸ்டாம்பு வச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஆண்டி. இந்த ஹோட்டலில் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். அதுக்கப்புறம் சிசிடிவி இங்கே இருக்கும். அவங்க இங்கேயே தான் இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே, பை பை ஆண்டி. ஓகே, பை பை. கிராப் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். இதாக இருக்குது பாருங்கள், போலோ கெஸ்ட் ஹவுஸு இங்கே தான் இருக்குது. முக்கியமான இடத்துல, அதாவது 30ஆம் நம்பர் ஸ்ட்ரீட்டில் வந்து அப்பர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏத்தாலே அக்கா கடை இருக்குது, தோசை கடை இருக்குது. ஏன்னா வண்டி நம்பர் என்னது 2548. சரியா, நம்ம வெளியில் போயிடுவோம். அதாவது இங்கே வந்து 3 விதமாக பிரிச்சுருப்பாங்க. இடையில ஒரு ரோடு, அந்த பக்கம் ஒரு தெரு, அதுக்கப்புறம் இடையில ரோடு, அதுக்கப்புறம் தெரு. அதாவது லோயர், மிடில், அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி வெள்ளைக்காரங்க இருக்கும்போது செஞ்சது. இந்த 30ஆம் நம்பர் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, முனையிலே தான் இந்த பில்டிங் தான். இந்த உயரமான பில்டிங் இருக்குல்ல, இதில் தான். இப்போ டாக்ஸி எப்போ வருதுன்னு பார்ப்போம். 2548. ஓகே, டாக்ஸி வந்துருச்சு. டக்குன்னு வந்துட்டு டாக்ஸி பாருங்கள், புக் பண்ண உடனே 2 நிமிஷத்தில் ஓடி வந்துருச்சு. இப்போது நம்ம நடந்து போகத்தான் செய்யலாம். ஆனால் வந்து இப்போ மழை பெய்கிறதுனால ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வேண்டாம். இப்போ என்கிட்ட ரெயின் கோட்டு எல்லாம் இருக்குது, கொடையெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. இப்போ நடந்து பேக்கையும் தூக்கிட்டு லொக்குன்னு அலையணும். அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம். அதனால் வந்து பேக்கு நனைஞ்சு போயிடும், எல்லாமே பிரச்சனை. பார்ப்போம், சேஃபாக போய் இதிலே போய் சேருவோம். நேரத்தெல்லாம் மழை கிடையாது, இன்றைக்கி போடுன்னு போடுது. இந்த ஆன்லைன் புக்கிங் நேற்று பண்ணிட்டு போனேன். இப்போ வந்து இது வாங்கணும், ரிசிப்ட் வாங்கணும். இங்கே தான் கவுண்ட்ரு. இப்போ அந்த சின்ன மெஷின் இருக்குல்ல, அதில் தான் வந்து பிரிண்ட் அவுட் தருவாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு.
டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ பிளாட்ஃபார்ம் எங்கே வந்து ட்ரெயின் நிற்கும் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம போனோம். இது வந்து நம்ம ஊர் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி இது மியான்மரில் உள்ள முக்கியமான சென்ட்ரல் ஸ்டேஷன். ஆனால் வந்து இங்கே அந்த அளவுக்கு நம்ம ஊர் அளவுக்கு கூட்டம் இருக்காது. என்னன்னு தெரியல, ட்ரெயினில் அவ்வளோ ஆட்கள் போன மாதிரி தெரியல. பிரிட்டிஷ்காரன் கட்டினது, அதாவது நான் அங்கேருந்து போனாலும் நீ என்னைய நினச்சிக்கிட்டே இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி கட்டி வச்சுட்டு போயிட்டான். அதனால் இன்னும் வரைக்கும் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி. உள்ளே வந்தாச்சு. உள்ளே இப்படி தான் இருக்கும், சும்மா அவ்வளோதான், கொஞ்சம் காண கூட்டம் இருக்குது. 9 வரைக்கு ட்ரெயின் வரும்பா, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் இதில் இருக்குது, போர்டில் இங்கிலீஷ் இருக்குது ஒரு சைடில், அதுக்கப்புறம் வந்து பர்மீஸ் லாங்குவேஜ் இருக்குது, என்னென்ன ட்ரெயின்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் காமிக்க முடியுது, பார்க்க முடியுது. இந்த இது வந்து ஜப்பான் ட்ரெயின் ஒன்று போகுது, அப்புறம் ஸ்பெயின் ட்ரெயின் போகுது. இதில் மட்டும் போனால் மட்டும் ஃபாஸ்ட்டாக போயிடுமா, மற்ற ட்ரெயினில் போனோம்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 7-8 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து ஸ்பெயின் ட்ரெயின் தான் எனக்கு கிடச்சிது, மற்றதெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு டிக்கெட்டு. அதனால் இப்போ ஸ்பெயின் ட்ரெயினில் தான் போனோம். பார்ப்போம். இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கூட சூப்பராக வச்சுருக்காங்களே, எல்லா மக்களும் வெயிட்டிங் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் போல் சார்ஜ் போட்டுக்கிடுவோம். ஃபுல்லாக சார்ஜிங் பாயிண்ட் தான் இதில் பாருங்க, ஃபுல்லாக சார்ஜிங் பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க வரிசையாக. ரெயின் கவர் அந்த பேக்கில் இருந்துச்சு, நான் போடாமல் விட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டோன்னே மழை தண்ணி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. உள்ளே வர்றதுக்கு பாஸ்போர்ட் கேட்டாங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. நம்ம சீட் நம்பர் எத்தனை? 8B. ரயில்வே ஸ்டேஷன் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே 7 to 15 வரை இங்கே தான். ட்ரெயினில் சாப்பாடுலாம் வருது பாருங்க. ஃப்ளைட்டில் வந்த மாதிரி சோறு, சிக்கன், அப்புறம் இதில் வந்து என்ன இருக்குன்னு தெரியல, எல்லாம் வந்து பர்மீஸ் ஃபுட்டு. அப்புறம் கீழே வந்து கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டிலு எல்லாம் இருக்குது. சூப்பர் தான் பாருங்க, பார்த்தீங்களா. ஆனால் இதில் வந்து சார்ஜிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஜம்முன்னு போகுது வண்டி, ஸ்மூத்தாக போகுது, சத்தமே இல்லை. ஏசி போட்டிருக்காங்க. பாருங்க, ஆட்டு என்னெல்லாம் இருக்குது பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். இந்த கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம். காஃபி, டீ எல்லாம் வந்துருக்கு. கையில் அடிபட்டுருக்கு எனக்கு. ஏதாவது இந்த மியான்மர்ல எல்லாமே இந்த கோயிலினுடைய அமைப்பு இதே மாதிரிதான் இருக்கு. எல்லாம் பாருங்க, கிராம சைடு உள்ள அங்க விவசாயம் நடக்குது. ரெஸ்ட் ரூம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, சின்னதா தான் இருக்கு. இது ஒரு வாஷ் பேஷனு, அது இது இந்த டிஷ்யூ பேப்பரு, நல்லா ஜம்முன்னு நீட்டா இருக்கு, சுத்தமா வச்சுட்டு. கரெக்டா 10 மணி பெல் அடிச்சுது. ட்ரெயின் கரெக்டா ஷார்ப்பா கிளம்பிடுச்சு. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன கிடையாது. அந்த அளவுக்கு கிளீனா பஞ்சுவாலிட்டியா கிளம்பிட்டாங்க. ட்ரெயின் போற இதே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஸ்பெயின் ட்ரெயின். இந்த ஜப்பான் அண்ட் ஸ்பெயின் இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய. மற்ற ட்ரெயினில் ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஏற்கனவே எனக்கு வந்து ஆட்கள் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த 2 ட்ரெயினை கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே நான் டிக்கெட் கவுண்டரில் வரிசையாக கேட்டேன். கேட்கும்போது இது இருக்குது 10 மணிக்கு, இது 6 மணிலேருந்து இருக்குது. 6 மணி, 7, 8:30, 10, அப்புறம் 12:30 இந்த மாதிரி இருக்குது. அப்போ எது ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 10 மணி போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 10 மணிக்கு போனால் நம்ம ஒரு 1:15, 1:30 மணிக்கு அங்கே போய் சேருவோம், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து தகவல் சொல்லிட்டேன், நான் அங்கே வாரேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம், நானே உங்களை தேடி வரேன். எப்படி இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்தனோ அதே மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு நான் வாரேன் அப்படின்னு சொன்னேன். நான் தயவுசெய்து வராங்க, அப்போ தான் வந்து அது சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க இப்போ வர்றாங்களா என்னன்னு தெரியலை, நம்ம இறங்கும் போது தான் தெரியும். எதுக்கும் நம்ம கேமராவோடு இறங்குவோம். வந்தாங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைன்னா அங்கேருந்து ஃபோனை போட்டு எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிடலாம். அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தான் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா வந்தார். அவருடைய முகம்
அவர் ஸ்டைலு, அவர் போட்டிருந்த பேண்ட், இதெல்லாம் என் மைண்டில் அப்படியே இருக்குது. அந்த 7 வயசில் பதிவானது இன்னும் வரைக்கும் மறக்கலை. மற்ற எல்லா உலகத்தில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் மறந்துட்டேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது, பார்ப்போம். அடுத்தது வந்துகிட்டே இருக்கு. Hello. How are you? I'm fine. Fine. And you? Yes. Where are you from? Where are you from? Naypyidaw. Yeah, Yangon to Naypyidaw. Yangon to Naypyidaw. Naypyidaw. Naypyidaw, yes. The capital of Yangon. Yeah. Yeah, we are from the Yangon. We are from Yangon. Okay. Hello. Nyoman taste. Nyoman Thai. For Yes. I am Kinui. Yes. So we are working colleges at the MRCS, and also happy to see you. And also we are traveling to on business. Yeah. அவ்வளோதான், ஸ்டாப்பில் நின்றுச்சு. அதாவது ஃபேமிலி வந்திருக்கா வரலையாங்கிறது தெரியல. ஒரு தமிழ்காரர் இருக்கார், அவரை தான் இப்போ காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து பர்மீஸ் லாங்குவேஜ் தான் தெரியும். யாரும் வந்த மாதிரி தெரியல. வந்திருந்தா கரெக்டாக, ஆனால் கூட்டமாக இருக்குது. வெளியில் போவோம். வெளியே ஒரு வேளை நிற்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லைன்னா நம்ம ஃபோன் பண்ணி பேசணும். இங்கேயும் சரியான கூட்டமாக இருக்குது. நண்பர்களே, ஃபேமிலி யாரும் வரல. அந்த நான் சொன்னோம்ல தமிழ்காரங்க, அவங்க தான் வந்திருக்காங்க. இதில் கேமரா. ஆமாம். அப்போ என்னைய பார்த்துட்டு இறங்கும்போது சரி, பர்மா நாட்டுக்காரன் அப்படியா இருக்கு என்னைய பார்த்தா? சரி சரி, சூப்பர். அப்படியே வந்துட்டீங்களா? சரி சரி, புரியுது எனக்கு, நல்ல புரியுது. ஏன் என்ன உங்களுக்கா? அது சரி, புரியுது புரியுது. நீங்க தான் நல்லா தான் பேசுறீங்க. ஆனா வேற தமிழ்காரங்க இங்க கிடையாதோ? சரி 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 சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ், எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. உண்மையிலே நான் நினைச்சு கூட பார்க்கல. 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சித்தப்பா வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அப்ப அந்த இதுதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. பர்மாக்கு எங்க அப்பா வந்தாங்க. ஆமா, எங்க அத்தா இறந்துட்டாங்க. ஆமா, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் நான் அவங்கள்ட்ட ஒழுங்கா டீட்டெயில் கேட்க, நான் வெளிநாட்டுல இருந்தேன். சரி, டீட்டெயில் கேட்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள ஊருக்கு போற நேரத்துல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம, ஃபேமிலியோட ஊர்ல தான். நான் இப்போ சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கேன், வெக்கேஷன் வந்தேன். ஊருக்கு ஆமா 2 வருஷம் ஆயிட்டுல. ஆமா, 2 வருஷம் கழிச்சு வெக்கேஷன் வருவோம். வந்துட்டு 1 மாசம் ஊர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வருவோம் அப்படின்ட்டு இங்க வந்தேன். சரி, இப்போ என்ன பார்த்தீங்களா? இப்போ அந்த ஃபேமிலிக்கும் எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை இல்லை, அவங்க வந்து பர்மா ரத்தம் கலப்பு அதில். எனக்கு எங்கேயாவது கொஞ்சம் சாடை இருக்கா? இருக்கு, ஐசுமாய் மாதிரி இருக்கீங்க கொஞ்சம். இருக்கேன், லேசா. எங்கள் தாத்தா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன். மோச்சாடி இருக்கு. இருக்கா? இருக்கு, மோச்சாடி இருக்கு. பேசுறது சவுண்ட் கொஞ்சம் சேம் டு சேம் இருக்கு. அவரும் உயரமா தானே இருப்பாருன்னா? உயரம் அவ்வளோ உயரம் இல்லை, 4 இன்ச்சு கொஞ்சம் கம்மி தான். கம்மி. சரி சரி நண்பர்களே, இது எங்க சித்தப்பாவோட மகன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்துல் கரீம். Where is father? Dead. How many years finished? 5 years. 5 years. I see before 45 years before. I am small age, 7 years old. That time come. I remember how jeans pant and too much
color, red color, and height, everything I'm fixed. I see after photo. You have photo? Any? I see after. Okay. வெளியே தான் சாப்பிட ஆசையா அப்படியா சரி சரி பிரச்சனை இல்லை ஹேண்ட்பேக் நண்பர்களே தம்பி ஊருக்கு சித்தப்பா வந்தாருன்னு சொன்னோம்ல அவருடைய மகன் அவங்களுக்கு என்ன எத்தனை பையன் இவரு கூட ஒண்ணுதான் நாலு பேர் ஆளும் சொல்லுவாங்க ஆயா 4 பொண்ணா 4 பெண்ணு 4 பெண்ணு ஒரு ஆணு மீதியெல்லாம் தங்கச்சி தங்கச்சி 4 சரி சரி எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பார்ப்போம் இல்லை அவங்க அண்ணன் இங்கிலாந்து அயர்லாந்து இங்கிலாந்து பண்ணியும் தீமா மெங்கடிமா நையா பொம்பளை போல 2 பேர் இங்கிலாந்துல இருக்கு சரி மீதி 2 பேரும் இங்க இருக்காங்களா சரி இருக்கிறவங்கள பாப்போம் இன்ஷா அல்லாஹ் இல்லாதவங்கள இன்னொரு தடவை வரும்போது பாப்போம் தம்பிக்கு சாடை இருக்கா ஆனா அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த பர்மிஷனுடைய அந்த சாடை தான் இருக்கு இவங்கள தான் கான்டாக்ட் பண்ணி இவங்க ஒரு ஆள் தான் இந்த ஊர்ல இருக்காங்க வேற யாரும் தமிழ்காரங்க கிடையாது இருக்காங்களா அப்படியா தமிழ்நாடு இருக்கும் நம்ம இல்ல அவங்க அங்க சொன்னது வந்து நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இவங்கள கான்டாக்ட் பண்ணி தான் இவங்க மூலியமா தான் இவங்க வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்காங்க சாப்பிட்டாச்சு தம்பி சாப்பாடு வாங்கி கொடுத்தான் நல்ல திருப்தியாட்டு எல்லாம் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தான் நல்லப்பா ஆசையோடி எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ இங்கே வந்து இந்த இதில் ரெங்கோனில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது ஸ்டீரிங் வந்து ரைட் சைடில் இருக்குது நம்ம போகிறதும் ரைட் சைட்லேயே போகணும் நம்ம ஊரில் எப்படி ரைட் சைடு ஸ்டீரிங்க்கு நம்ம ஊரில் வந்து லெஃப்ட் சைடில் போவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்டீரிங் ரைட் சைடில் தான் போகிறாங்க லெஃப்ட் சைடில் போகக்கூடாது இங்கே தலைகீழ இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சவுதி அரேபியாவில் லெஃப்ட் சைடு ஸ்டீரிங் இருக்கும் ரைட் சைடில் போகணும் இது வேறு மாதிரி இருக்குது இங்கே வருங்க கார் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் அந்த சைடு வருது ஸ்டீரிங்கு இந்த வெளிப்பக்கமாக இருக்குது ரோட்டு வாரத்தில் நான் இப்போ தான் வந்து ஒரிஜினலாக ஒரு ஊருக்கு வந்த மாதிரி இருக்குது அதாவது நம்ம ஊர் சைடில் இருக்கிற மாதிரியே இங்கே ரோடுகள் எல்லாம் இருக்குது சவுதியில் ரியாத்தில் நீங்க வந்திருக்கீங்களா இந்த ஹஜ் வந்திருப்பீங்க போகும்போது ஜித்தா மக்கா மதீனா அதான் வேற எங்கேயும் போனது அது சரி ரியாமா லவுடாரே நோ ரியாத்மா ரியா ஆமீனா saya jualဟုတ်တယ်ကျော်ဟယ်လို என்னதுလောက်လေးကွန်ကြီးပြကြရောက်ပြီဒီမှာအခုပဲကျူလာတာအခုဒီမှာကျွန်တော်သမင်းဆိုင်သွားတယ် தம்பி பேசிட்டு தான் தம்பி வந்து சின்ன வயசு தான் இது பயலே இதை பார்க்கும்போது எங்கள் ஊர் ஏர்வாடி மாதிரியே இருக்குது அதுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது ஏர்வாடி பனகுடி அந்த ரோட்டுக்குள்ளே போகிற மாதிரியே அப்படியே இருக்குது அந்த ஃபீலிங் தான் இருக்குது பனகுடிக்குள்ளே போனால் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே இது பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஓஹோ இதுதான் எங்கள் தாத்தாவோடைய பில்டிங்கா இது நம்ம தம்பியோட கடை இது மியான்மர் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கு பர்மிஷ் லாங்குவேஜில் தம்பியோட கடை எவ்வளோ பெருசாக இருக்குது ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக வச்சுருக்கான் ஸ்பீக்கரு அஸ்ஸலாமு அலைக்கும் யார் இது அது சரி தமிழ் தெரியுமா வராதா பர்மிஷ் நேம் ஹனீஃபா முகமது ஹனீஃப் அப்துல் கரீம் ஆமாம் சந்தோஷம்ပြောဘူးတာတော့ဟိုအပါရန်ကုန်ကနေတစ်ခေါက်ခေါ်လာအပါနဲ့ရန်ကုန်မှာစုံတာ
ஓ உங்க தாப்பனாரும் கன்னிபாயும் ரெங்கூன்ல சந்திச்சு ம் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆ வயசு எவ்வளோ இருக்கும்? அத்தை கப்பலா சீக்கிரம். Nó cũng ngã thế này. 52 சேம் ஆ 52 52 52. ஆ சேம் ஓகே ஓகே how many child you how many child கலே baby Baby. two girl அம்மா நாலு Em mơ. மூணு Cái này chỉ đến này. சரி சரி அத்தை கப்பலா சீக்கிரம். Ô சீக்கிரம் trong đó sát sinh này. 18 வயசா ஆ பிள்ளைக்கா Baby. ம் பிள்ளை அச்சியா சசில ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி இவன் வராது ஹிந்தி பர்மீஸ் வேற இங்கிலீஷ் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் சரி மாஷா அல்லாஹ் பர்மீஸ் ரொம்ப நல்லா வரும். ம் சரி சரி இமாக்கு சைனே துயம் ஷேமா Apa mau tahu? தோங்க மூணு பேரும் இருக்காங்க. ம் கன்னிபாயோட கூட பிறந்து ம் உங்க நன்னாவோட மகளுங்க ஆ மகள் ரெண்டு மகன் ஒன்று ம் यथापमा सेवा टुइरे तू महौ बुझो इल्लो लाइरा Oh. ये दाना टु द तमे खमे अंत करे ना होले तो मा प्यो लाइरा Eh. के के ले ले दिया ता दिन त जी जी थेना சொல்லுங்க எனக்கு வந்து அவங்க அப்பா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க யூசுப் பாய் चलो भाली Eh. इंडिया याव तो तू खोने ने दा रे Oh. अलो मा तू मा के रे गुले ला मा तू तो อืม နောက်နှစ်ကျရင်ငါလာပြီးခေါ်မယ် อืม မြို့ဒီမှာထားចောင်းထားပြီးတော့ပွဲယူပြီးပို့မယ် Oh. အဲ့တော့ခုတည်းဆွဲနေတယ် ဆွဲ အဲ့ဒါကြောင့်ခုသူလာတာတဲ့ อืม အမေနဲ့တွေ့ရမှာမလား Apa mau tahu? အလီဝရမက ஆ Assalamualaikum. ஆ சலாம் Gua YouTuber.ဒီဘာမှဘလောက်ကိုတားနေတယ်အကုန်လုံး Udah alu mah YouTube mah live kan. အခုလိုက်လွှင့်နေတယ်လားလုံး Live kan lu. Apa? လွှင့်မလားဟုတ် Record lu. ကဲလို့တနည်းပင်ကြသည် ஆ ပင်ကြသည် பஞ்சாதி வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் எப்போ வந்துருச்சு ஒன்னாந்தேதி Ulang lu. ஒன்னாந்தேதி ஒன்னாம் தேதி வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கு ஆ உங்க பேரு பேர் ரஷீத் ரஷீத் அப்துல் ரஷீத் ஆ ரஷீத் ம் ஈசுப் தெரியும் எனக்கு நான் பார்த்துருக்கேன் ஊர்ல உள்ள பாக்கல ஆமா ஊருக்கு வந்திருக்காங்க ஆமா வாங்க ஷாவி ஆ அஷாவி ஆயிஷா அஷா ஆ அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ இது உங்களுக்கு தங்கச்சியா அக்காவா அக்கா அக்கா சரி சரி ஆ எனக்கு தெரியுதா யாரு ஆ அலியப்பா மகன் மகன் ஆமா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் ஆ அது சரி இங்க நம்ம ஆளு ஆ நம்ம இல்ல ஆ எல்லாம் இவங்க எத்தனாவது தங்கச்சி தெரியும் இவங்க இது இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சாமி கோனோ தமிழ்ல பேசுங்க தமிழ்ல தமிழ் தெரியல வெச்சி மீட்டிங்ல தான் இல்ல முன்னாடி அங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல ஆமா ஆமா ஒரு டீச்சர் அது டீச்சர் அவங்க ஆ இவங்க டீச்சர் ஆயிஷா பி ஆயிஷா ஹோலனா ஆயிஷா तो मेरे ம் खातून காத்துன் பி இவங்க வந்து மூத்த ஆளா ஆ तो अजीज हो ना சரி சரி ஆ ஆ मलेशिया बालू ம் मलेशिया रो ஆ ஆ ஒரு தட்டுங்க ஆ வந்து இவங்க முதல் ஆளா फर्स्ट ஃபர்ஸ்ட் सेकंड गनी भाई செகண்ட் கனிபாய் फर्स्ट का गनी भाई गनी भाई ஆ நீ அதான் நான் கேட்கேன் எல்லாம் தங்கச்சி தான் வரும் ஆ எங்க அப்பாவுக்கு இவங்க வந்து தங்கச்சியா அக்காவான்னு கேளுங்க எங்க அப்பாவுக்கு अली भाई ஆ तूने अपाई अली ने तूने बुआ जी रो ने वाने पापा दी अली बाने माई ने बुआ जी रो ने ओ आ जी उदा शी में Maya Jile. माईया जी है तो अपा ने सो माईया जी है हां अली भाई ने मुबा ஆ அது சரி நூப்பு ஆ அக்கா இது அக்கா அப்ப அது தங்கச்சியா जी ஆ சரி சரி ट्रांसलेटर वाला டிரான்ஸ்லேட்டர் அது சரி வாங்க உட்காருங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா தமிழ்நாடு ஆ இந்த மின்னங்க கோயில் இருக்குல்ல அங்க தான் இருக்காங்க அப்படியா சிவன் கோயில் உங்க பேரு சவுந்தலா நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊரு தமிழ்நாட்டுல எந்த ஊரு தெரியாது தெரியாதா தெரியாது ஆ உங்க அப்பாவுக்கும் தெரியாது
அப்பாக்கு அப்பா அப்பா தெரியும், அப்பா இறந்து நல்லா போயிட்டாங்க. தெரியும். இறந்து விட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. அது சரி. 3 வருஷம். ஆனா வீட்ல வச்சு தமிழ் படிச்சுக்கிட்டீங்க. அம்மாவும் தமிழ் தானா? அம்மா அம்மா தமிழ், தமிழ். தாதி, அப்பா தமிழ். அம்மா எல்லாம் தமிழ். அது சரியா? ஹோல் ஃபேமிலி தமிழ். சரி சரி சூப்பர். சந்தோஷம். நான் இவங்க பார்க்க எத்தனை 45 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். முன்னாடி வந்து இவங்க பாரா பியானோயும் நீ பியானோ மத்தியா. இவங்க அண்ணன் வந்தாங்க. இவங்க அண்ணன் சரி அது என் சித்தப்பா சித்தப்பா 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. சரி சரி சின்ன வயசாக இருக்கும்போது. அடுத்த வருஷம் வந்து உன்னை கூட்டு போகிறேன்னாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. கருவேகாடி கருவேகா நீ இந்தியா தோற தூ மாகேடி துவால கொண்டனே தாமோ நீ நானே ஜாமே கோய் பமாதினா போய் இப்போ நான் அவங்கள பார்க்க வந்தேன். அவங்க இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க ஆமா சரி சரி. அட அது சுவேனிடா சஸ்வாடிமா இந்தேமா காமௌண்டாலே மச்சாண்டா ஊரே டிரைவரா இசுவியோ அமேசி பியானலோ தி பாமதுடா இமா ஊடியா கியி தி இன மலே மலே பங்கோ பங்கோ கனி லாவனி கம்போடியா